இன்னைக்கு நம்ம டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 ஆர் பேங்க் நிஃப்டி அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் ஆர் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், எனிதிங். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறீங்க, வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பை ஆர் செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸ் இன்றைக்கி வாங்குறீங்களா இல்லை வந்து செல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டிங் அப்போ அந்த மார்க்கெட் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து இப்போ நிஃப்டி 50 பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைன்ற ஆப்ஷன் வரும். பை பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஸோ ரெகுலர் அப்படின்ற ஒரு காலமில் வந்து MIS அண்ட் CNC அப்படின்னு இருக்கும். MIS அப்படின்னா மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப், ஓகேங்களா? தட் மீன்ஸ் இன்றைக்கே ட்ரேட் பண்ணி இன்றைக்கே நீங்கள் வந்து புக் ப்ராஃபிட் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் போட்டு இன்றைக்கே நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது MIS இன்ட்ராடே இன்னையோட முடிஞ்சிடும். அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகிட்டு 3:30க்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணி முடிச்சிடணும். சப்போஸ் 3:30 வரையும் நீங்கள் வந்து மீன்ஸ் ஹோல்ட் பண்ணினா அவங்களே வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்றாங்க brokerage கம்பெனிஸ். நெக்ஸ்ட் CNC அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி ஃபார்வர்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ஷேர்ஸை வந்து ஒரு 1 வீக் ஆர் 2 டேஸ் இல்லை அப்படின்னா மந்த்லி அப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா கேஷ் கால்ஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வோடாஃபோன் ஷேர்ஸ் ஆர் இப்போது IPO ரிலீஸ் ஆகிருக்கு டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்றது. ஸோ அதெல்லாமே நீங்கள் லாங் பீரியட் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ லாங் டேர்முக்கு வைக்கும்போது கேரி அண்ட் கேஷ் அண்ட் கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து NSEயில் ட்ரேட் பண்ணும்போது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ என்ன ரேட் போயிட்டுருக்கோம். இப்போ சப்போஸ் நிஃப்டி உங்களுக்கு 19,000 சம்திங் போயிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸையும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடணும். மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா எந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ரன் ஆகிட்டுக்கு உடனே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுறணும் அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட் பொறுத்து இப்போ வேணா கரண்ட்ல நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ட்ரிகர் பிரைஸ் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து அட் பிரைஸ் செட் பண்ணுறீங்க. ஒரு ப்ரைஸை வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் செட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 19,000 போயிட்டு இருக்கு அப்படின்னா யூ வாண்ட் டு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 19,020 ஆர் 40 அப்படின்னு செட் பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னா சப்போஸ் 19,000 ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட் 19,040. அந்த இன் பிட்வீன் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பிரைஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற டேர்ம்ஸ் எல்லாமே. கமாடிட்டி இருக்கு. கமாடிட்டினா கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே. அதில் நார்மல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மல் அப்படின்னா அது வந்து கேரி ஃபார்வர்ட். அதில் உங்களுக்கு சப்போஸ் வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆர்டர் ரெண்டுலேயுமே இருக்குது. கவர் ஆர்டர் அப்படி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் மீன்ஸ் அந்த கேட்டிருப்பாங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே ஒரே டைமில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் MISல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கு ஒரு ஆர்டர் போடணும். அப்புறம் அதே மாதிரி வந்து செல்க்கு வந்து அனதர் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருக்கும் இன்ட்ராடே அப்படின்றதுல. அதே நீங்கள் கவர் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் புரிஞ்சு மார்க்கெட்டும் ஸ்டாப் லாஸும் அட் எ டைம், ஓகேங்களா? சிங்கிள் ஆர்டர்லேயே நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இன்னொன்று இருக்குது பிராக்கெட் ஆர்டர். இதில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஆர்டரில் நீங்கள் வந்து 3 ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ மூணுமே நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இது வந்து பிராக்கெட் ஆர்டர். ஏன்னா சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரே டைமில் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி போயிட்டு என்ன சொல்கிறது செப்பரேட்டாக பையா செல் அப்படிலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டார்கெட் வந்துச்சுன்னா டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆயிரும். ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது பிராக்கெட் ஆர்டர். கவர் ஆர்டரில் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸும் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் வேணால் அப்புறம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் காமன் டேர்ம்ஸ். இன்னொன்று இருக்குது மார்ஜின் ரிக்வயர்ட். மார்ஜின் ரிக்வயர்ட் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பை ஆர் செல் பண்ணுறீங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரேடிங்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் அங்கேயே வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் க்ரூட் ஆயில் பண்ணுறீங்க அப்படின்னா ரிக்வயர்ட் மார்ஜின் ஃபார் ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 lakhs அப்படின்னு உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படும். ப்ளஸ் என்ன அப்படின்னா சார்ஜஸ், அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு. சப்போஸ் பை ஆர் செல்க்கு வந்து 20 rupees per day வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மார்ஜின் ரிக்வயர்ட் அப்புறம் வந்து கீழே சார்ஜஸ்ன்றது பை ஆர் செல்ல போகும்போது உங்களுக்கு அது வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் மீன்ஸ் அமௌண்ட் தேவைப்படுது ஒரு லாட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு அப்படின்னு கமாடிட்டியில் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ணலாம். அப்புறம் வந்து சிஎன்சினா நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஷேர்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்றைக்கே வாங்கிட்டு இன்றைக்கே இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அது கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிறோம் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் நான் இன்றைக்கி எடுத்தது ஜஸ்ட் ஒரு காமன் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம். தேங்க்யூ.